நீ பாத்தியா? என்னடி அவளை அடிக்கிறது கை வாங்குறேன்? அவளுக்கு வாய் மேலுது, அதை கேளுங்களேன். கேசவனை நீங்களும் அடிக்கடி சந்திக்கிறீங்க. அந்த கேசவனை வச்சு நீங்க ஸ்னேகாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அவங்க சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். என்னது? எனக்கு குடும்ப கஷ்டமா? அடி பாதகத்தி, ஏன் இமேஜை இப்படியெல்லாம் கெடுக்கிறாளாவ? இது ஆபத்தான கூட்டணி. அருணாவுடைய புத்திசாலித்தனம், என் பொண்டாட்டியோடைய சென்டிமெண்ட், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டா என்ன வேணும்னாலும் நடக்கலாம். எப்ப பாரு மாடு வைக்க போற திங்கிற மாதிரி இப்படி பேப்பரை அசைப்பட்டு இருந்தா எப்படி? ஒரு வேலை சொன்னா செய்யணும்னு கொஞ்சமாவது சொரண வேண்டாம்? என்ன செய்யணும்னு சொல்லிடி. நகையெல்லாம் வீட்டில் இருந்தா பாதுகாப்பு இல்லை, கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல வையுன்னு சொன்னேன்ல. கொண்டா, நான் பேங்க் லாக்கர்ல வச்சுட்டு வந்துடுறேன். அட இருமையா, எல்லா நகையும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். எல்லாம் சரியா தான் இருக்கும். வீட்டுல தானே இருந்தது, என்ன திருடான் வந்து திருடிட்டு போறான். நீ குடு, ஏன் திருப்திக்காவது பாத்துக்கிறேனே. இல்ல பார்வதி, நேரமாச்சு, சொன்னா கேளு. அட இருமையா, இந்த ராதா பொண்ணு ஒரு நெக்லஸ் மேல ஆசைப்பட்டுச்சு, அது இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. குடும். ராதா, ராதாம்மா. கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, நகையெல்லாம் பேங்க் லாக்கருக்கு போகுது. நீ ஒரு நெக்லஸ் மேல ஆசைப்பட்டீல? ஐயோ, என்னங்க நெக்லஸ் காணுங்க. என்னது, நெக்லஸ காணுமா? என்னடி சொல்ற? எங்க அம்மாவோட நகை, குடும்ப சொத்து, எங்க பரம்பரை நகை, அது காணாம போச்சு. எப்படி காணாம போச்சு, யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே. தெரியலையா? யாரு இங்க எடுத்திருப்பா? நல்லா தேடி பாரு, மறந்து வேற எங்கேயாவது வச்சிருப்ப. இல்லைங்க, நேத்து நான் நகையெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது ராதா அங்க வந்தா. அவ வந்து அந்த நெக்லஸ் மேல ஆசைப்பட்டா. அப்ப கூட செல்வி அங்க வந்தாளே, அப்ப சண்டை கூட வந்துச்சுங்க. அப்ப கூட நகை இருந்துச்சு, இப்ப காணலையே. பொறுமையா தேடு பார்வதி. இல்ல, நகையை நான் இந்த டப்பாக்குள்ள தான் வச்சேன், இப்ப காணல. போலீஸ கூப்பிட வேண்டியதுதான். போலீஸுக்கெல்லாம் வேணாம் பார்வதி, இன்னைக்கு முழுக்க வீடு பூரா தேடி பார்ப்போம். அப்படி கிடைக்கலன்னா மறுபடியும் போலீஸுக்கு நாம முடியாது. போலீஸ் இப்பவே வரணும், காணாம போன நகையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அம்மா, போலீஸ்ல வேண்டாம்மா, எனக்கு இந்த நகைலாம் வேண்டாம். ஏன் போலீஸ்ன உடனே ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க? அது இல்ல, நகை காணா போனது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போய் போலீஸ். என்னது, பரம்பரை நகை காணாம போறது சாதாரண விஷயமா? முடியாது. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். சம்பந்திமா, வாங்க சம்பந்தி. நம்ம வீட்ல பரம்பரை நகை ஒண்ணு காணாம போயிடுச்சு, அதான் போலீஸ்க்கு போன். இந்த நகையா பாருங்க. இது இது இதேதான். ஆமா, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அடகு கடையில இருந்து எடுத்துட்டு வரேன். என்னது, அடகு கடையில இருந்தா? ஐயோ ஐயோ ஐயோ, எங்க குடும்ப மானமே போச்சே. எங்க பரம்பரை நகை அடகு கடைக்கு போறதா? யார் கொண்டு போனா, எப்படி போச்சு? செல்வி. செல்வியா? ஆமா, உங்க மருமக செல்விதான். ஒரு அடகு கடையில இந்த நகையை கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தா. அத நான் பார்த்துட்டேன். அந்த சேட்டு என் புருஷனோட கிளைண்ட். நைஸா அவர்கிட்ட போய் விசாரிச்சேன். ஏதோ குடும்ப கஷ்டம்னு சொல்லி அந்த பொண்ணு நகையை வித்துட்டு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போகுதுன்னு சொன்னாரு. என்னது, எனக்கு குடும்ப கஷ்டமா? அடி பாதகத்தி, ஏன் இமேஜை இப்படியெல்லாம் கெடுக்கிறாளாவ? உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக செல்வி இந்த நகையை வித்து பணம் வாங்கிட்டு போனான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால நைஸா பேசி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, அந்த புறம்போக்கு நாய் உங்க மருமக அவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? ஏண்டி, அவன் எனக்கு மட்டுமா மருமக? உனக்கும் தான் மருமக. ஐயோ, அவ ஏன் இந்த நகையை கொண்டு போய் அடகு கடையில வைக்கணும்? அம்மாடி ராதா, நீ ஏமாளுற? எனக்கு புரிஞ்சு போச்சுமா. நேத்து நீங்க எனக்கு அந்த நகையை தரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. நீங்க
சொன்னா சொன்னபடி செஞ்சிருவீங்க. எனக்கு அந்த நகை கிடைக்க கூடாதுன்னு அந்த செல்வி தான் எடுத்துட்டு போய் நகையை வித்துட்டா. அதுக்கு நேரடியாவே அந்த நகை உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிருக்கலாமே. என் மேல இருக்கிற கோபத்துல நம்ம குடும்ப மானத்துக்கு குண்டு வச்சுட்டா. ஏதோ உன் மேல கோவம் இருந்தாலும் நகையை எடுத்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கலாம். இப்படி அடகு கடையில கொண்டு வச்சது தப்பு தான். குடும்ப மானமே போச்சு. இந்த நகையை திரும்ப வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் பணம் நான் கொடுத்தது கூட எனக்கு பரவாயில்ல. ஆனா அடகு கடை பக்கமே தலை வச்சு படுக்காத தன்மான பரம்பரை உங்க முகத்துல கறி அள்ளி பூசிட்டாளே. உங்க தலையில சாணிய கரைச்சு ஊத்திட்டாளே. கொஞ்சம் இருங்க சம்பந்தி. சம்பந்தி, அடகு கடையிலிருந்து நீங்க நகை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க பணம். அம்மா எதுக்கு பணம்? நீ சும்மா இருமா. இந்தாங்க சம்பந்தி, கொண்டாங்க பணம். செல்வி உங்களுக்கு 25,000 ரூபாய் நஷ்டம் பண்ணிட்டா. எனக்கு பணம் மட்டும்தான் நஷ்டம். ஆனா அவளுக்கு இதனால வாழ்க்கையே நஷ்டமாக போகுது. 2 இட்லி சொல்லாமா? டேய் 2 என்ன 4 சொல்டா. டேய் முண்டங்களா, எனக்கு ஒரு சிக்கல். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தாக்கா இங்கே தின்னுட்டு இருக்கிறீங்களா? தீனி பண்டாரங்களா? இல்லடா, உன் பிரச்சனை பத்தி தான்டா யோசிச்சுட்டு இருக்கோம். டேய் கொஞ்சம் சீரியஸாக இருங்கடா. அருணா பத்தாதானே, இப்போ என் பொண்டாட்டி வேற ஊர்லேருந்து வந்துட்டா. இது ஆபத்தான கூட்டணி. அருணாவுடைய புத்திசாலித்தனம், என் பொண்டாட்டியோடைய சென்டிமெண்ட்டு, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டா என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஷோபாவோட நிலைமை என்ன? அவன் உன்னை முழுசா நம்புறாள்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ பயப்படுற? அதில் ஒரு சிக்கல் இருக்குதுடா. நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஷோபாவை அருணாவுக்கு எதிரியா என்னால் மாற்ற முடியலடா. அவள் இன்னும் அருணாவை தன்னுடைய ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறான். எதிரியா பார்க்க மாட்டேன்றாளே. அதனால என்ன? டேய் மடையா, பேராசையும் பொறாமையும் பிடிச்ச பொண்ணுங்களை சுலபமாக தோக்கடிக்கலாம். ஆனால் தியாகம் செய்ய துடிக்கிற பொண்ணுங்களை அவ்வளோ சுலபமாக ஜெயிக்க முடியாது. கரெக்ட். இந்த கல்யாணத்தை தடுக்க அருணாவும் பொண்டாட்டியும் சகல சக்திகளையும் பயன்படுத்துவாங்க. பேசாம உன் கல்யாணத்தை வேற ஊருக்கு ரகசியமா மாத்திரு. ஃபர்ஸ்ட் நைட்டை முதல்ல முடிச்சுடு, அப்புறம் தாலியை கட்டாம கம்பி நிட்டுடு. இல்லைன்னா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி. போலீஸா? இங்க பாரு ரஞ்சன், அருணாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால உன் பிரச்சனை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறா. அவளுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும். இது நல்ல ஐடியா. அவ வீட்டுல ஒரு எதிர்பாராத பிரச்சனையை உருவாக்குனா அவன் நில குலைஞ்சிடுவா. அந்த நேரத்துல உன் கல்யாணத்தை நடத்திடலாம். தேவி, ஏய், எங்கடி அந்த நகை? எந்த நகை? என் பரம்பரை நகை. என் பீரோல வச்சிருந்தனே, அத காணோம். நீங்க தானே சொல்றீங்க பீரோல வச்சிருந்தேன்னு. அப்புறம் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அத இப்ப காணண்டி. அத நீ எடுத்து என்ன பண்ண? அபாண்டமா பேசாதீங்க அத்தை. நான் எதுக்கு உங்க நெக்லஸ் எடுக்க போறேன்? சொல்ல போனா அதை என் கண்ணால கூட பார்த்தது இல்ல. ஐயோ, எப்படி போய் சொல்றாங்க? அன்னைக்கு தானே நகையை எடுத்து பார்த்தாங்க. பார்க்கவே இல்லைன்னு இப்படி பச்சையா போய் சொல்றாங்க. என் அறிவு கிட்ட முண்டோம். அன்னைக்கு பொதுவா நான் நகையை பத்தி தான் சொன்னேன். அந்த குறிப்பிட்ட வைர நெக்லஸை நான் பார்த்ததே இல்ல. இந்த நெக்லஸ் நீ பார்க்கல? அதான் இது இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு காணல? நான் திருடிட்டேன், நீ மேல பழி போடுறீங்க. என்ன இது? என்ன கலாட்டாங்க? செல்வி அக்கா அம்மாவோட இந்த வைர நெக்லஸ திருடிட்டாங்க. நீ பாத்தியா? என்னடி அவளை அடிக்கிறது கை வாங்குற? அவளுக்கு வாய் மேலுது, அதை கேளுங்களேன். என்ன இது? எப்ப பார்த்தாலும் கலாட்டா தானா? டேய், இத பாரு. இந்த நகை நம்ம பரம்பரை நகை. அத செல்வி திருடிட்டா. திருடிட்டா அப்படின்னா இப்ப எப்படி உன் கைக்கு வந்தது? அதத்தான் நானும் கேட்டேன். என்ன கெட்டவளாக்கிட்டாங்க. அறவேக்காடு நாய்களா, என்ன முழுசா பேச விடுங்க. இந்த நகைய அன்னைக்கு செல்வி என் பீரோல பார்த்தான். அப்புறம் காணோம். இன்னைக்கு போய் நகைய பீரோல தேடுறேன், அது கிடைக்கல. அப்புறம் இதென்ன டூப்ளிகேட்டா? டேய், பேசாம இரு, அவசரத்துக்கு பிறந்தவளை. இத காணோம்னு நான் பதறி போயிட்டு இருந்தேன். இது உங்க அப்பாவுக்கும் தெரியும். சொல்லுமையா, வாயில என்ன குழக்கட்டையா வச்சிருக்கிறது? ஆமாப்பா, தேடிட்டு இருந்தா. அதே. அப்பதான் வக்கீல் அம்மா, அதான் நம்ம சம்பந்தி வந்தாங்க. கடத்தெரு பக்கம் அவங்க போயிருக்காங்க. இந்த நகைய இந்த செல்வி அடகு கடையில் கொடுத்து பணம் வாங்கிட்டு போனதை அவங்க பார்த்துருக்குறாங்க. பாவமே,
என்ன இருந்தாலும் நம்ம சம்மந்தியாச்சே. ஐயோ, நம்ம குடும்ப மானம் அடகு கடைக்கு போகுதேன்னு பதறி போய் நகைய அந்த சேட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து சொன்னதுக்கும் நகையை என்கிட்ட கொடுத்ததுக்கும் உங்க அப்பா சாட்சி. ஆமாண்டா, நானும் சாட்சி. ஆமாங்க, நானும் சாட்சி. செல்வி, என்ன இது? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நான் எந்த அடகு கடைக்கும் போல. இவங்க எல்லாம் பண்ற சூழ்ச்சி இது. பாத்தியா, மாட்டிக்கிட்ட ஒன்ன மழுப்புறா பாத்தியா? என்னங்க இவங்க சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நகையை நான் அடகு கடையில வச்சேன்னா அதை நான் தானே மீட்ட முடியும். இவங்க கைக்கு எப்படி கிடைக்கும்? சேட்டு சுலபமா அந்த நகையை ரசீது இல்லாம கொடுத்துருவாரா? எந்த வட்டி கடை, எங்க நகை ரசீது எல்லாத்தையும் கேளுங்க. ஏதோ ஒரு முட்டாள்தனமா சொன்னா நீங்களும் மாடு மாதிரி தலையாடுறீங்க. என்னம்மா இது? அவ சொல்றது நியாயம் தானே? அந்த வட்டி கடை, நகையோட ரெசிப்ட், அந்த மேட்டர்லாம் என்ன? பைத்தியக்கார பையல, இவ நகையை அடமானம் வைக்கலடா, வித்துட்டு காசு வாங்கிட்டு வந்திருக்கான். அத பார்த்துட்டு தான் வக்கீலம்மா திருப்பி வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. செல்வி, இப்ப என்ன சொல்ற? என்னங்க இவங்க அபாண்டமா பழி போடுறாங்க. அம்மா, அப்படிலாம் செல்வி நகையை திருட மாட்டாமா? திருட வேண்டிய அவசியமும் இல்ல. அதுவும் வட்டி கடையில கொண்டு போய் விற்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. தேங்க்ஸ் புகழ். ஏண்டா, அப்போ நான் இவ்வளவு சொல்லியும் நீ நம்பலையா? இதுக்கு தான் ஆம்பளை புள்ளைய பெத்துக்க கூடாது. பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுக்கிட்டு பெத்த அம்மாவை அம்போன்னு விட்டுருவானுங்க. அம்மா, உங்களுக்கு நான் இருக்கேம்மா. கரெக்ட் ராதா, இந்த நகை உனக்கு தான். இந்த நகை மட்டும் இல்ல, என் பரம்பரை நகை எல்லாம் உனக்கு தான். நீ தாண்டி என் வாரிசு. ஏய், நீ நிறுத்துற. எந்த நாயாலையும் இந்த முடிவை இனிமே மாத்தவே முடியாது. ராதா, அடுத்த வாரமே சட்டப்படி உன்னையே வாரிசாக்குற. நீ வாராதா? அம்மா, வைதேகி, பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. வெரி குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. பேஷண்ட் அபாய கட்டத்தை தாண்டியாச்சு. ஏமா இப்போ எப்படி இருக்கு? தலை ரொம்ப பாரமா இருக்கு டாக்டர். மனசுல பாரம் இல்லாம இருந்தா போதுமா? மற்ற எல்லா வழியும் சரிடும். சார், பேஷண்ட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். வைதேகி, என்னம்மா இப்படி திடீர்னு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துட்ட? பார்த்து. அண்ணா, என்னை யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தது? ரோஜாதாம்மா. ஆமாமா, தற்செயலா கோயிலுக்கு வந்தப்போ நீங்க அடிபட்டு கிடந்தீங்க. உங்களுக்கு யாருமா எதிரி? உங்களுக்குள்ள யார் முயற்சி பண்ணுவாங்க? மகேஷ். ஆமா, என்ன உளறீங்க? தலையில அடிபட்டதுனால உங்களுக்கு மூளை குழம்பு போச்சா? அதிர்ச்சியா இருக்காமா? இதை விட அதிர்ச்சியான விஷயம் சொல்றேன். அவன் ஸ்னேகாவுக்கு தான் குறி வச்சான். ஸ்னேகாவை கொல்றதுக்கு தான் திட்டம் போட்டான். நான் அவளை காப்பாத்திட்டேன். அந்த அடியை நான் வாங்கிட்டேன். இல்லம்மா, நீங்க வளரீங்க. நான் இதை நம்ப மாட்டேன். ஒரு காலம் அவர் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை செய்ய மாட்டாரு. அவர் இப்ப ஸ்னேகாவை மறந்துட்டு என் கூட இருக்காருங்கிற எரிச்சல்ல நீங்க பேசுறீங்க. நான் இதை நம்ப மாட்டேமா. நீ நம்புவேன்னு நானும் எதிர்பார்க்கலமா. அதனாலதான் இந்த விஷயத்த உன்கிட்ட வந்து நான் சொல்லல. தன்னோட ஆத்துக்கார் கொலைக்காரரை மாற போறான்றது எந்த பொண்டாட்டி தான் ஒத்துப்பா? இல்லம்மா, கொலை செய்யற அளவுக்கு மகேஷ் கிராதகன் இல்லம்மா. அதுவும் ஸ்னேகாவை போயா? நான் நம்புறேம்மா. அங்கிள், என்ன அங்கிள் நீங்க? அவங்க கூட சேர்ந்து நீங்களும் மகேஷ் மேல பழி போடுறீங்க. நான் உண்மையிலே நம்புறேம்மா. மகேஷ் இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள். மாமா. அண்ணா, யார் நம்பினாலும் இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. இந்த திட்டத்துல மகேஷ் மட்டும் இல்ல, கேசவனும் கூட்டு சேர்ந்திருக்கான். 2 பேரும் திட்டம் போட்டதை நானே கேட்டேன். இல்லம்மா, நீங்க போய் சொல்றீங்க. மகேஷ் மேல வீண் பழி சுமத்துறீங்க. உங்களுக்காக இறக்கப்பட்டு உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தம் பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். நீங்க வேணும்னே போய் சொல்றீங்கம்மா. இல்லம்மா, மகேஷ் தான் போய் சொல்றான். அவனுக்கு அம்னீஷியாவே இல்ல, இருக்கிற மாதிரி நடிக்கிறான். ஸ்னேகாவை ஏமாத்துறான். ஸ்னேகாவை ஏமாத்துறவ ஏன் கொலை பண்ண துணிய மாட்டான் சொல்லு? நான் அடிச்சு சொல்றேம்மா. நான் சேவிக்கிற பெருமாள் மேல ஆணையா சொல்றேன். மகேஷ் தான் ஸ்னேகாவை கொலை பண்ண திட்டம் போட்டான். என் பொண்ணு தலை போக இருந்தது, நான் என் தலையை கொடுத்துட்டேன். மகேஷ் அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி நடிக்கிறாருன்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. அது இப்போ ஊர்ஜிதமாயிடுது.
வாயை மூடு ஸ்னேகா. ஆதாரம் இல்லாம ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நீ ஆடாத. நாங்க எல்லாரும் தெளிவா தான் இருக்கோம் ரோஜா. நீ தான் தெளிவில்லாம இருக்க. ஒண்ணு நீ ஏமாறின்னு இருக்க, இல்ல எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. உன்கிட்ட நாடகம் ஆடணுங்கிற அவசியம் எனக்கு ஒண்ணும் இல்ல. மகேஷ் நாடகம் ஆடுறாரா இவ கண்டுபிடிச்சிட்டாலாம். விட்டா ரொம்ப தான் பேசுறேன். மகேஷ் நாடகம் தான் ஆடுறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நீயும் இந்த கீழ்த்தரமான நாடகத்துக்கு உடந்தையான்னு. நிறுத்து ஸ்னேகா. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எதேச்சியா கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க உங்க அம்மா அடிபட்டு கிடந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். வாய் நிறைய அம்மா அம்மான்னு இவங்களை கூப்பிட்டு நான் பழகிட்டேன். அம்மா இல்லாத எனக்கு அந்த உறவோட மகிமை என்னன்னு எனக்கு தெரியும். ஏமா, உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தானே நீங்க சொன்னீங்கன்றதுக்காக உங்க பேத்தி காயத்ரியை நான் வளர்த்துட்டு இருக்கேன். நான் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ என் புருஷன் மேல இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டு என் மனசை வேதனைப்படுத்துறீங்களே, உங்க எல்லாருக்கும் சந்தோஷமாமா? இதுல என்ன உண்மை இருக்குன்னு கடவுள் ஒருத்தருக்கு தான் தெரியும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. கடவுளுக்கு தெரியுமாமே உண்மை. கூடிய சீக்கிரம் அந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். அறிவு இருக்காடா உனக்கு? அறிவு இருக்கா? உருப்படியான ஆளை கூட்டிட்டு வாடான்னா இப்படி அறவே கடை கூட்டிட்டு வந்துட்டியே. இதுக்கு நேரடியாவே என்ன திட்டிருக்கலாமே. நான் உன்கிட்ட பேசல. எல்லாத்துக்கும் மூக்க நுழைக்காத. பணத்தையும் கொடுத்து காரியத்தை சாதிச்சுட்டு வாயன்னா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற. சாரி. இந்த தொழிலுக்கு நீ சொல்லக்கூடாத வார்த்தை. வெக்கமா இல்ல? யாருக்கு தெரியும் அந்த அம்மா இப்படி ஒரு டிராமா போடுவாங்க, காரியத்தை கெடுக்க குறுக்க வந்து விழுவாங்கன்னு. எந்த அம்மா? வைதேகி, ஸ்னேகாவோட அம்மா. நான் போட்ட திட்டத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ஸ்னேகா கட்டின கலர்லயே புடவையை கட்டிட்டு கோயிலுக்கு வந்துட்டா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆள் மாறாட்டம் நடந்தது தெரியாம எங்க ஆளுங்க வேற போட்டுட்டானுங்க. குட்டி தப்பிச்சுக்கிச்சு, தாய் மாட்டிக்கிச்சு. அது ஓம் தப்பு. கடைசி வரைக்கும் கூடவே இருந்து சரியான ஆளை காட்டி இருக்கணும். அப்ப நீ மெதப்புல இருந்தியா இல்ல மப்புல இருந்தியா? சரி, அதை விடுங்க. ஸ்னேகா ஒரு செல்லாத காசு. அவளால உங்க குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. கிழிப்ப போடா வெளியே. என்னடா என்ன மறைக்கிற? போடா வெளியே. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு துப்பு இல்ல, அவளால ஆபத்து வராதுன்னு கேரண்டி கொடுக்கறானா. உன் கேரண்டியை தூக்கி குப்பையில போடு. சாரி, தப்பு நடந்து போச்சு. வேணும்னா ஒன் மோர் அட்டெம்ப்ட். சந்தர்ப்பம் ஒரு தடவை தான் வரும். சொதப்பனா திரும்ப திரும்ப வராது. நீ விலகிக்க. ஸ்னேகாவை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். தேவைப்பட்டா கூப்பிட்டு அனுப்புறோம். அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. எதுக்கு? நம்ம ரெண்டு பேரையும் உள்ள தள்ளி கம்பி என்ன வைக்கிறதுக்கா? சரி, என்ன பண்ண போறோம் இப்போ? ஏய், நம்மளை விட கிரிமினல் யாருடா இருக்காங்க? அவளோட கதையை நாமளே முடிப்போம். என்ன பண்ணணும்னு மட்டும் யோசி. பகவானே, எங்க அம்மாவை நல்லபடியா காப்பாத்திட்ட. என்னோட வேண்டுதலுக்கு மனம் இறங்கி அம்மாவை பழக்கி வச்சிட்டியே, உனக்கு கோடி நன்றி. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு அர்ச்சனை? வைதேகி. வைதேகி நாமதேயஸ்ய புனர்பூசம் புனர்வசு நட்சத்திராணாம் கடகராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வித்ய விஜயபல ஒரு அர்ச்சனை பண்ணணும். பாட்டி, ஸ்னேகா. யார் பேருக்கு அர்ச்சனை? பேர் வைதேகி. வைதேகி கடகராசி. கடகராசியாம் நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம். பாட்டி நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? ஓம் மகாவீராய நமः, ஓம் ஹனுமதே நமः, ஓம் மாருதாத்மஜாய நமः. ஆஞ்சநேய அஷ்டசஹஸ்ரநாமாவளி சமாப்தம் கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாஜித் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவ. பாட்டி வா. ஸ்னேகா, உங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கிறதா? டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுவாங்க பாட்டி. சொக்கலிங்கம் சார் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதான் அர்ச்சனை பண்ணணும்னு கோவிலுக்கு வந்தேன். வைதேகி சுகமானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. பாட்டி,
அம்மாவோட ராசி நட்சத்திரம்லாம் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? கடகராசி புனர்பூச நட்சத்திரம், அதை மறக்க முடியுமா? இது ராமபுரானுடைய ராசி நட்சத்திரம். அதனால தான் நானும் அவர் மாதிரி கஷ்டப்படுறேன், தெரிஞ்சுட்டு இருக்கேன், காடு மேடு பள்ளம்னு அலையிறேன் அப்படின்னு உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா. உன் மேல உசிரியே வச்சிருக்கா. வெறும் வாய் வார்த்தைக்காக இல்ல, நிஜமாவே அம்மா எனக்காக உயிரை விட துணிஞ்சிட்டா. எனக்கு கொல்றதுக்கு யாரோ சதி திட்டம் போட்டிருந்தாங்க பாட்டி. அது அம்மாக்கு தெரிஞ்சு என்ன காப்பாத்தி அவங்க கிட்ட போய் அம்மா மாட்டின்ட்டா. இப்படி ஒரு அம்மா கிடைக்க நீ பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். உண்மைதான் பாட்டி. அங்க ஏதோ பூஜை நடக்குது, போய் பார்க்கலாமா? வா. பாட்டி, கோவில்ல நாளைக்கு ஏதோ திருவிழாவாமே? ஆமாம்மா, நான் கூட கேள்விப்பட்டேன். நாளை காலையில பொங்கல் வடை, மத்தியானம் சாப்பாடு கூட போடுறாங்களாம். பாட்டி, நீ இன்னும் திருந்தவே இல்லையா? ஓஹோ, நீ அதை சொல்றியா? சரி வா, அங்க போய் பார்க்கலாம். மெதுவா. தெரியாது, அவ்வளவு ஆக்ரோஷமா வருவாங்க. நம்ம தான் ஒதுங்கி போயிடணும். வா வா, நம்ம போயிடலாம் வா. இதுவா, நீ கேட்ட பணத்தை கொண்டு வந்துக்க, புரிஞ்சுதா? நான் சொல்ற காரியத்தை சாமியை சாட்சியா வச்சு கச்சிதமா முடிச்சது, ஓகேவா? இதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஜாக்கிரதையா முடிச்சிடு, சரியா? நாளைக்கு இன்னும் விசேஷம், நீ வரவே இல்ல? கண்டிப்பா வரேன் பாட்டி. அப்புறம் நீ பழையபடி என் கூடவே வந்து தங்கிடேன் பாட்டி. நான் ஈஸ்வரன் வீட்டுக்கு பாடுறதுக்காக மட்டும்தான் போனேன். புரியுதுமா, ஆனா என்னால இப்ப வர முடியாதுமா. சோபா கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் வர முடியும். சரி, அப்போ நீ வா, நான் கிளம்புறேன். நாளைக்கு கண்டிப்பா வந்துரு. வரேன், நீயும் கண்டிப்பா வந்துரு. போயிட்டு வா. உங்களை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சுமா, நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். டாக்டர், தலையில இருக்கிற காயம் வெளிக்காயம் தான், நல்ல வேலை உள்காயம் இல்லை. இருந்திருந்தா பிரெயின் ஏரியா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும். நல்ல வேலை கடவுள் உங்களை காப்பாத்திட்டாரு. நீங்க தான் டாக்டர் எனக்கு கடவுள். இல்லம்மா, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான், அவன் கடவுள். நாமெல்லாம் கருவி. பை த பை, வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், தலையில தண்ணி படாம பாத்துக்கணும். டாக்டர், உங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அம்மா, உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி என் கூட கூட்டின்னு போறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னையும் பாக்குறீங்க? ஸ்னேகா சொன்னது சரிதான். ஒரே ஊர்ல தாய் மக பேத்தியும் இருந்துகிட்டு வேற வேற வீட்டுல இருந்தா எப்படி? முட்டாள்தனமால இருக்கு. என் வீடு உங்க வீடு, வாங்க கிளம்புங்க. என்னாச்சு? ஸ்னேகா உங்க காத்துல தனியா இருக்கான்னு ஊர் உலகம் தப்பா பேசிது. நான் கூட தப்பா தான் நினைச்சேன். ஆனா உங்க நல்ல மனசு இப்பதான் புரிஞ்சுட்டேன். நீங்க மட்டும் இல்லைன்னா ஸ்னேகாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, சந்தோஷம். கிளம்புங்க. ஆனா நான் உங்க ஆத்துக்கு வர முடியாது. ஏன்? நான் சொக்கலிங்க அண்ணாக்கு நன்றி கடன் பட்டவ. அங்கதான் திருப்பி போகணும். அம்மா, என்னம்மா இப்படி அடம் பிடிக்கிற? அங்க போனா அந்த லட்சுமியோட திட்டத்தை தவிர உனக்கு பேர் என்ன கிடைக்கிறது? ஒன்னையும் சொக்கலிங்கம் சரியும் சேர்த்து வச்சு பேசுறதே அவளோட முழு நேர பொழுதுபோக்கா போச்சு. நீ அவ வாய்க்கு தீனி போட போறியா? நல்லவா நல்லது பண்ணிட்டே இருந்தா ஒரு காலத்துல கெட்டவா அதை புரிஞ்சுட்டு திருந்திடுவா. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. என்ன காப்பாத்த போய் நீ அடி வாங்கிட்ட. இது வரைக்கும் நீ சொன்ன எதையுமே நான் கேட்டதில்ல. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கிறேம்மா. ப்ளீஸ்மா, அடம் பிடிக்காதம்மா, என் கூட வந்துடு ப்ளீஸ். அப்ப நீ என் கூட வரமாட்டியா? வைதேகி,
பில்லெல்லாம் கட்டியாச்சு போலாமா? இதோ வரேண்ணா. சரி விடு, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாத ஸ்னேகா. இனிமே சொக்கலிங்க அண்ணாவத்தில் தான் இருக்க போறேன். ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்தாலும் சகோதர பாசங்கிற நிழல்ல இருந்துட்டு போறேன். நீங்க ஸ்னேகாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. வைதேகி போலாமா? வரேன். இந்த காஃபி. என்ன லக்ஷ்மி, காஃபி கீஃபி எல்லாம் போட்டு சிரமப்படுற? பரவாயில்ல. அதுக்கு இல்ல, வெயில் காலமாச்சே, சிம்பிளா ஒரு ஆப்பிள் ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ குடுக்கலாமே. இப்பதான் புரியுது உன்னை பார்த்தா ஏன் என் புருஷன் பாயிறாரு கடிக்கிறாருன்னு. அன்பு இருக்கிற இடத்துலதான் அடிதடியும் இருக்கும். தோ உன் ஆத்துக்காரர் வந்துட்டாரு. உன் நாத்தனரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. இவ பந்தம் 7 ஜென்மத்துக்கும் விடாதுன்னு நினைக்கிறேன். ஊருக்கே விடிஞ்சாலும் யாருக்கு விடிஞ்சாலும் உனக்கு விடியாது. ஏண்டி இங்க வந்த? எதுக்காக வந்த? நீ இன்னும் செத்து தொலையிலையா? அண்ணா பரவாயில்லண்ணா, இது நான் எதிர்பார்த்தது தானே. ஏய், உனக்கு என்ன எருமை தோலாடி? ஒரு தடவை சொன்னா புரியாது, 1000 தடவை சொல்லணுமா? எதுக்கு இங்க வந்த? லட்சுமி, உனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கு இருக்கு. எனக்கு நீங்க தாலி கட்டியிருக்கீங்க, உங்களுக்கு நான் பொண்டாட்டி. இவ்வளவு நானும் ஒண்ணா? பொண்டாட்டி ஒண்ணுதான் மனுஷனுக்கு உறவா? தாய் மக சகோதரின்னு எத்தனையோ அற்புதமான உறவுகள்லாம் இருக்கு. அல்பமான உனக்கு அந்த உறவு எங்க புரிய போகுது? அண்ணா வைதேகிக்கு ஏகோபித்த ஆதரவு கொடுக்கறாரு, அதான் எழுந்து நின்னு ஆடுறா. கொஞ்சம் வாய முறியா? என் வீட்ல உனக்கு என்ன வேலை? இவளுக்கு இந்த வீட்ல என்ன வேலையோ அலமேலுக்கும் அதே வேலைதான். லட்சுமி, நமக்குள்ள எதுக்கு வீண் விவாதம்? வைதேகி இங்க வரமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் வலுக்கட்டமா அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. வைதேகி இங்க தான் இருப்பா. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். பில்டிங் கான்ட்ராக்டர் கட்டடம் கட்டுறது தானே உங்க தொழில். ஆனா கட்டடம் கட்டுற இடத்துல உங்களை நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே. ஐயா இங்கே சுத்தி சுத்தி வீடு கட்டுவாரு, சைட்டுக்கு போகவே மாட்டாரா? அதான் இங்கே சைட். நிறுத்துறியா? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. பொண்ணா விடுங்க அண்ணா, அதான் அவளை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கிறது தானே. அவ புத்தி என்னங்கிறதும் தெரிஞ்சு போயாச்சு. ஓம் புத்தியை விட என் புத்தி ஒண்ணு மட்டும் இல்ல. வைதேகி, எதுக்கு அவகிட்ட அனாவசியமா பேசிட்டு இருக்க? உனக்கு உடம்பு இல்ல, நீ உள்ள போ. உள்ள போமா. போங்கம்மா, உள்ள போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா நீங்க இந்த வீட்டுக்காரி, நான் உங்க வேலைக்காரி. உள்ள வந்து காலை பிடிச்சு விடட்டா? உன்னை திருத்தவே முடியாதுரி. என்னால மட்டும் உங்களை திருத்த முடியுதா என்ன? போங்க. அம்மாவும் பொண்ணும் ஊர்ல ஒரு ஆம்படியான விடமாட்டாங்க போல இருக்கு. இவாளையெல்லாம் கல்லாலேயே அடிச்சு கொல்லணும். மறுபடியும் 7 வந்து உன்னை கெட்டியா பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அத நான் விரட்டுறேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அந்த வைதேகியை நான் ஒழிக்கிறேன். மாமா இந்தாங்க மாத்திரை. இருமா இருமா. ஆமா, இந்த வைதேகி அம்மாக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு எப்படி தெரியும்? சொக்கலிங்கம் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஏதோ கொலை முயற்சியாமே. அப்படித்தான் சொல்றாங்க. ஸ்னேகாவுக்கு வர வேண்டிய ஆபத்தா வைதேகமா வேணும்னே நடுவுல போய் மாட்டிக்கிட்டு ஸ்னேகாவை காப்பாத்திட்டாங்களா? ஓ, அப்படி யாருமா ஸ்னேகாக்கு எதிரி? வேற யார் மாமா? அந்த ஈஸ்வரன் பொண்டாட்டி வள்ளி இருக்காங்களே, அவங்கதான் இதுல ஏதோ சம்பந்தப்பட்டிருப்பாங்க. எனக்கு இதுல மகேஷ் சம்பந்தப்பட்டு இருக்கிறதா தகவல். போய் யாரும் வேணும்னே அவரை இதுல மாட்டி விட பாக்குறாங்க. அப்போ உனக்கும் மகேஷ் இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. நான் நம்பல மாமா. ஏன் இதை என்கிட்ட சொல்லல? அதான் நானே நம்பலன்னு சொல்றேன்ல. நானே நம்பாதப்ப உங்ககிட்ட எப்படி மாமா வந்து சொல்லுவேன்? நெருப்பு இல்லாமல் புகையாது. மாமா பேசாம இருங்க. நீங்களே இப்படி பேசினா எப்படி? அந்த வீட்ல மகேஷ் யாருக்குமே பிடிக்கல. அதனாலதான் வேணும்னே போய் சொல்லி இப்படி மாட்டி விடுறாங்க மகேஷ். அதே அந்த வைதிகம்மா நம்பிட்டு இப்படி பேசுறாங்க. குட் நைட் மாமா. அட என்னாச்சு ரோஜா, இவ்ளோ கோவமா வர? எல்லாம் உங்களாலதான். நீங்க அந்த கேசவனை சந்திக்கிறது உண்மையா? ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஆனா ரோஜா, ஸ்னேகாவை கொலை பண்ண நான் எந்த முயற்சி பண்ணல. இது உண்மை. இதனா உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. ஸ்னேகா கொலை முயற்சிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு யார் சொன்னாங்க? கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே ஏன் முதிக்கிட்டு பேசுறீங்க? இல்ல ரோஜா, நீயும் அப்பாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நல்லா ஒட்டு கேக்குறீங்க. ஆனா நீங்க கேட்டதெல்லாம் உண்மை இல்ல மகேஷ். உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா கிட்ட நான் நிறைய போய் சொல்ல வேண்டியிருக்கு. கேசவனும் நீங்களும் அடிக்கடி சந்திக்கிறீங்க.
அந்த கேசவனை வச்சு நீங்க ஸ்னேகாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. இல்ல. ஹாஸ்பிட்டல்ல அவங்க சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். ஆனா இது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மகேஷ். ஐயோ ரோஜா, இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. எதை நம்புறதுன்னு புரியல மகேஷ். வைதிகம்மா வடிச்சு போட்டு நீங்க ஸ்னேகாவை நல்லா சீண்டி விட்டீங்க. இப்ப அவ பழையபடி சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு நடுவுல இந்த வள்ளி வேற ஸ்னேகாவை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை வரப்போது தெரியல. என்ன பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்பட போறவ நான் தான். ரோஜா, ஏன் இப்படி பயமுறுத்துற? உங்களுக்கு அம்னீஷியா இல்லைன்னு ஸ்னேகா சந்தேகப்படுறா. இப்ப அதை நிரூபிக்க முழு மூச்சா இறங்குவா. நீ தான் என்ன காப்பாத்தணும். அப்ப என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு என் மேல சத்தியம் பண்ணுங்க. என்ன ரோஜா, நீ இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன சத்தியம் பண்ண சொல்ற? இது சின்ன விஷயமா? ஒருத்தரை கொலை பண்ண முயற்சி பண்றது சின்ன விஷயமா? நீங்க செய்யலன்னா தைரியமா சத்தியம் பண்ண வேண்டியதானே? எதுக்கு தயங்குறீங்க? எனக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல. சரி, சத்தியமா சொல்றேன், எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. என்ன நம்பு. எப்படி மகேஷ்? எனக்கே உங்க மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. மத்தவங்க எப்படி நம்புவாங்க உங்களை சொல்லுங்க? ஒரு பக்கம் உங்க அம்னீஷியா நாடகம், இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட ஸ்னேகா எடுக்கிற முயற்சி. இதுக்கு நடுவுல சந்தேகப்படுற மாதிரி அந்த கேசவன் வள்ளி நடந்துக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா நீங்க உங்க அம்னீஷியா நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரோஜா, அம்மா. ஏய், என்னது இது? ஏதாவது கோயில் டொனேஷன்னா வாசல்லே இருந்து அம்மான்னு கூப்பிட வேண்டியதானே? கதவு திறந்திருக்க நேரம் உள்ள வந்துட்டீங்க. செந்தில்னு ஒருத்தர் வர சொன்னாருமா. செந்தில் என் புள்ளதான். உங்களை எதுக்கு வர சொன்னா? செந்தில், செந்தில். யாருடா இவங்க? இவங்க கோயிலில் சாமி ஆடுறவங்கம்மா. ரேணு, இவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் மோர் கொண்டு வா. கொண்டு வா. அம்மா, ஒரு 5000 ரூபா பணம் வேணுமா? ஏய் அம்மா, ஒரு முக்கியமான காரியத்தை முடிக்க வந்திருக்காங்க. இவங்களா? ஆமா. இந்தா என்னங்க, சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். சரிங்க. யார் இவங்க? இவங்களுக்கு எதுக்காக பணம் தராங்க? நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வரோம். ஏய் செந்தில், என்னடா இது? அம்மா, இன்னைக்கு கோயிலில் திருவிழா. ஸ்னேகா கண்டிப்பா வருவா. ஏய், உள்ள போடி. அம்மா, நீ தானே சொன்ன ஸ்னேகாவோட கர்ப்பத்தை கலக்கணும்னு? டேய், இவளுங்களா? இவளுங்க கையில வேப்பிலையை வச்சுக்கிட்டு என்னமோ சாமி ஆடுறவளுங்களாட்டம் இருக்கிறாளுங்க. கரெக்ட். இன்னைக்கு கோயிலில் திருவிழா. இவங்க சாமி ஆடுறவங்க தான். ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம். பயங்கரமான ஆக்ரோஷமான ஆட்டம்மா. பம்பா உடுக்க சத்தம் நேத்து பார்த்தேன். எனக்கே என்னமோ மாதிரி ஆயிப்போச்சு. டேய், உன் திட்டம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கோயில் திருவிழாவுக்கு ஸ்னேகா கண்டிப்பா வருவா. சாமி ஆட்டத்தை பாப்பா. இவங்க எல்லாரும் சாமி ஆடுவாங்க. சுத்திலும் பக்தி பரவசமா இருக்கும். கூட்டம் அவளை பார்க்கும். கூட்டத்துல ஸ்னேகாவும் இருப்பா. ஆட்டத்தோட ஆட்டமா இந்த பெண்கள் நீ சொன்ன மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும். இன்னும் 2 மணி நேரத்துல ஸ்னேகாவோட கதை முடிஞ்சிடும். கமலேஷ், நான் கிளம்புறேன். எங்க கிளம்பிட்ட ஸ்னேகா? கோவிலுக்கு. பாட்டியை நேத்து கோவில்ல பார்த்தேன். இன்னைக்கு கோவில்ல திருவிழா இருக்கு, கண்டிப்பா வான்னு சொன்னா. அதான். வர வர கோயில வளம் வர ஆரம்பிச்சிட்ட. நான் யார் வீட்டுக்காவது போனா தானே பிரச்சனை. நான் கோவிலுக்கு போனா என்ன யாரும் சந்தேகப்பட மாட்டாங்களே. நான் போயிட்டு வரேன். முத்துமாரி அம்மன் கோவிலுக்கு போகணும். போலாம் வாங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஸ்னேகா இல்ல? ஏன், என்னாச்சு?
நீங்க யாரு? நான் வந்து ஸ்னேகாவோட ஃப்ரெண்டு. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. உங்க பேரு? என் பேர் ரேணு. ஸ்னேகாவை கூப்பிடுறீங்களா? ஸ்னேகா இல்ல மேடம், இப்பதான் கோயிலுக்கு போனாங்க. ஐயோ, கோயிலுக்கு போயிட்டாங்களா? தடுத்து நிறுத்தணும் தானே ஓடி வந்தேன். இப்போ என்ன பண்றது? ஏன், என்னாச்சு? சார், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். ஸ்னேகாவோட உயிருக்கு ஆபத்து. நீங்க தான் போய் காப்பாத்தணும். என்ன மேடம் சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. ஸ்னேகா உயிருக்கும் ஸ்னேகா வயித்துல வளர குழந்தைக்கும் ஆபத்து. நீங்க சீக்கிரமா கிளம்பி போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். சரி. என்ன பாட்டியும் கோவிலுக்கு வரேன்னு சொன்னா ஆளியே காணும்.